சப்ஜெக்ட்னா வாக்கியத்தில் முன்னாடி வரும் நான் சொல்லியிருக்கேன். தமிழில் மட்டும் எப்படி ஒன்று வரலாம், மாறி மாறி வரும். சப்ஜெக்ட் முன்னாடி வரலாம், சில இடத்துல நடுவில் வரலாம், பின்னாடி வரலாம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அவன் நேற்று வந்தான் அப்படின்றத நேற்று அவன் வந்தான், வந்தான்பா அவன் நேற்று, எப்படி சொன்னாலும் மீனிங் வந்துடும். ஆனால் இங்கிலீஷில் எப்படி சொன்னாலும் மீனிங் வராது. அப்படி சொன்னால் அது பொய்டிக்கலாக மாறிடும். ஆனால் பொய்டிக்கலாக நார்மல் லைஃப் நம்ம பேச முடியாது. இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட், இது ரெண்டுத்தினுடைய சிம்பிளான ஒரு விளக்கம் உங்களுக்கு. சப்ஜெக்டில் ப்ரோனவுன் வரலாம், நவுன் வரலாம், புரியுங்களா? ஜெரண்டு வரலாம், இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்ட் வரலாம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து நவுன் வரும் அல்லது ப்ரோனவுன். பாருங்கள், கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த மேட். த கேட்னு இருக்கு இல்லையா, அதுதான் நவுன். அது என்ன செஞ்சுட்டு இருக்குது? மேட் மேலே தூங்கிட்டு இருக்கு, தூங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா த கேட்ன்றது சப்ஜெக்ட். அப்புறம் ஈ ஸ்லீப்பிங் ஆன் த மேட்டுக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ப்ரெடிகேட். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிளில் மை பிரதர் பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரி ஈவினிங், இல்லை மை பிரதர் வந்து சப்ஜெக்ட்டு, பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரி ஈவினிங்கிறது வந்து ப்ரெடிகேட். அடுத்தது த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, இதில் த சன்ன்றது சப்ஜெக்ட்டு, ஷைன்ஸ் பிரைட்லின்றது ப்ரெடிகேட். அதே மாதிரி தான் த டீச்சர், பேர்ட்ஸு, த ஃப்ளவர்ஸ், அவர் டாக், த சில்ட்ரன், த பேபி, த ஸ்டார்ஸ், இதெல்லாம் சப்ஜெக்ட். பக்கத்தில் வர அத்தனையும் ப்ரெடிகேட். இது சிம்பிள் ஐடியா, ஞாபகம் வச்சுங்க, தொடர்ந்து பாருங்கள். வெர்பில் ரெண்டு விதமான வெர்பு பேசிக்காகவே. ஒன்று டிரான்சிட்டிவ், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன? சப்ஜெக்ட்லேருந்து ஆக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹீ ரன்ஸ் எ பிஸ்னஸ். ஹீ ரன்ஸ் எ பிஸ்னஸ், அவன் வந்து ஒரு பிஸ்னஸை இயக்கிட்டு இருக்கான், மேனேஜ் பண்ணுறான் அப்படின்றது இந்த வாக்கியம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன், இந்த ரன்ஸ்ன்றது வந்து அந்த பிஸ்னஸை இயக்கத்தை பற்றி பேசுது. ஸோ ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்லேருந்து பிஸ்னஸ் போகுது, அதால ஹீ ரன்ஸ். அங்கே ரன்ஸ் வந்து டிரான்சிட்டிவ். இதில் பாருங்க, ஹீ ரன்ஸ் எவ்ரி மார்னிங், அவன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஓடலாம். இது அவன் யாரையும் ஓடலை, மீனிங்கே வராது. அவன் எதை ஓட்டுறான், எதை ஓடுறான், இந்த மாதிரி மீனிங்லாம் வராது. அதில் ஈ ரன்ஸ்னா சப்ஜெக்ட் என்ன செய்யுதுன்றது மட்டும் தான் சொல்லணும். இது இன்ட்ரான்சிட்டிவ். டிரான்சிஷன்னா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல மாறுறது. இன்ட்ரான்சிஷன்னா மாறாமல் இருக்கிறது. அது அவ்வளோதான். இதுலேயே அந்த வார்த்தையிலேயே இந்த வெர்பினுடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மீனிங்னா அதோட பர்பஸ், யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பேசிக். ஓகேங்களா?